गंगणपतये नमो नमः। सिद्धिविनायक नमो नमः। अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் நம்முடைய குருநாதர் ஆகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறோம். வாங்க இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 3 பாவங்களுடைய காரகத்துவங்களை பார்த்திருக்கோம். முதல்ல லக்ன பரிபத்தனா என்ன, லக்னத்துல இருந்து பாவங்கள் 12 பாவங்களுடைய காரகங்கள் பார்க்கிறோம். அதுல 3 பாவங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப 4வது பாவத்தை பத்தி பார்க்கணும். அதற்கு முன்னாடி இப்ப ஒரு ஜாதக ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஜாதகத்தை தான் நான் இந்த சார்ட்ல போட்டிருக்கேன். இப்ப இது என்ன ஜாதகம் அப்படின்னு சொன்னா 38 வயசு. இப்ப அவருக்கு ஜாதகருக்கு 38 வயசு ஆகுது. 38 வயசாயும் திருமணம் நடக்கல. ஏன் திருமணம் நடக்கல, திருமணம் ஏன் தாமதமாகுது, இந்த திருமணத்துக்கு குடுப்பனை இல்லையா இந்த ஜாதகத்துக்கு அப்படின்றது பத்தின ஆய்வுதான் இது. நான் 22/2/2026 நான் பிப்ரவரி மாசமே இந்த ஜாதகத்தை நான் போட்டுட்டேன். அதே மாதிரி ஜாதகம் இன்னைக்கு ஒண்ணு வந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு 36 வயசு ஆகுதுமா, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, ஏன் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா? நான் நிறைய பார்த்தேன், ஆனா அதை சரியா கண்டுபிடிக்க முடியல. திருமணம் ஆகுன்றாங்க, ஆக மாட்டேங்குது, அது எதனால எங்களுக்கு திருமணம் தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்பதான் நான் யோசிச்சேன், சரி இது மாதிரி ஒரு ஜாதக ஆய்வும் நம்ம பதிவுல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் போட்டேன். இது 2 மாசம் முன்ன பார்த்த ஜாதகம் தான் இது. இது அவர் அளித்த நேரம் 3:15 மணிக்கு அனுப்பினார். நான் போட்ட இடம் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இது அவர் அளித்த நேரம் 3:15 மணிக்கு பிறந்தார். அதாவது 3:17க்கு பிறந்தார். அது என்ன தேதினா 2/10/1988 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கார். பாலாஜா என்ற ஊர்ல பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஆர்பி செட் பண்ணேன். அப்போ என்ன சொன்னாங்க, கரெக்டா அது 3:15 தான் அம்மா, கரெக்டா நீங்க பாத்தீங்களா அப்படின்னாங்க. இல்ல நான் குழந்தை அழுவுற சவுண்டு 3:15 தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க சொன்னது 3:16 3:17 இந்த 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு டைம் தான் வருமா, 3:15 3:15 15 16 17 இந்த 3 நிமிஷத்துல ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 3:17க்கு தான் போட்டேன். இவங்க கிட்ட சொன்ன நேரத்தை வச்சு போடலான்னு சொல்லிட்டு 3:17க்கு தான் போட்டேன். 3:17க்கு போட்டா எனக்கு லக்னமும் சந்திரன் இந்த உப நட்சத்திரமும் எனக்கு செட் ஆகல. சரின்னு சொல்லிட்டு இந்த உப நட்சத்திரம் செட் ஆகலையே, அந்த கிரகம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், ஒரு 2 குறைச்சு பார்த்தேன். குறைச்சு பார்க்கும் பொழுது அது ஏன்னா ராகுவா நின்னுது, அதனால ராகு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கும் பொழுது 3:15க்கு கரெக்டா அந்த ஆர்பி எனக்கு செட் ஆயிடுச்சு. ராகுவே வந்துருச்சு, லக்னமும் சரி ராசியும் சரி. சரின்னு சொல்லிட்டு அந்த 3:15 மணியை நான் போட்டு அதுக்கு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். அந்த சார்ட் பாருங்க. இது 12 பாவங்கள். அந்த பாவங்கள் எல்லாம் பாவ முனை எந்தெந்த டிகிரியில வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா லக்னம், இந்த லக்னம் இந்த ராசிக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நான் போட்டதுல இவர் மிதுன ராசி, ஏன்னா சந்திரன் இங்க விழுந்திருக்கு. மிதுன ராசி, மிருகசிர நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் ஜனிச்சிருக்காரு. லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் மகம் 2ஆம் பாதத்துல லக்ன புள்ளி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற தசை சனி தசை, சனி புத்தி இப்ப நடப்புல இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்டுபிடிச்சது. இதுக்கப்புறம் இதுக்கு முன்ன அவருக்கு என்ன தசை நடந்துட்டு அப்படின்னா குரு நடந்தது. குருக்கு முன்ன ராகு, ராகுக்கு முன்ன செவ்வாய் தான் குழந்தை பிறக்கும் போது ஒரு 5 மாசம் காலம் செவ்வாய் தசை நடந்தது. அதுக்கப்புறமா அவருக்கு நடந்த தசை அப்புறம் ராகு, ராகு அப்புறம் குரு தசை அப்படின்னு சொல்லிட்டு 3 தசை நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப இருக்கிற தசை சனி தசையா நடந்துட்டு இருக்கு. இது அவருடைய ஜாதக அமைப்பு. சரிங்களா? இது அத்தனையும் நான் டிகிரி வைஸா போட்டுட்டேன். இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா லக்னத்துல இப்ப எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் நிக்குது அப்படின்னா, லக்னத்துல சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல சுக்கிரனும் கேதுவும் நிக்குது. 3 டிகிரி 16 மினிட்ல. கேது 18 டிகிரி 55 மினிட்ஸ்ல நிக்குது. அடுத்து 2ஆம் பாவத்துல சூரியன் நிக்குது. அது 15 டிகிரி 14 சென்டி நிக்குது. அடுத்து 3ஆம் பாவம். அந்த 3ஆம் பாவத்துல புதன் வக்கரத்துல நிக்குது. அதாவது 15 டிகிரி 14 செகண்ட்ல 3ஆம் இடத்துல நிக்குது. 4ல எதுவும் இல்ல. 5ல சனி, 5வது வீட்டுல சனி நிக்குது. 6 7ல ராகு. இப்போ நம்ம இது திருமணத்துக்குன்னு நம்ம பாக்குறதுனால திருமணம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? 7ல ராகு நிக்குது. ராகு நிக்கிற டிகிரி 18 டிகிரி 55 செகண்ட்ல ராகு நிக்குது. இப்போ திருமணத்துக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுனால இப்ப இந்த இப்ப நடந்த தசை முதல்ல குழந்தைக்கு ஒரு 5 மாசம் பிறந்த உடனே இந்த ஜாதகருக்கு 5 மாசம் செவ்வாய் தசை நடந்தது.
அதுக்கப்புறம் வந்து ராகு தசை நடந்துருச்சு. இந்த ராகு தசை வந்து 7ஆம் அதிபதி தசை 7ஆம் வீட்டுல இருந்து இந்த ராகு தசை நடந்துருச்சு. அந்த தசை நடத்தும் பொழுது ஜாதகருக்கு 18 வயசுக்குள்ள, ஏன்னா அந்த 18 வருட காலம் அது இளமை பருவத்திலேயே, அதாவது குழந்தை பருவத்திலேயே அந்த ராகு தசை முடிஞ்சிருச்சு. சரி, ராகு தசை முடிஞ்ச உடனே அடுத்து வந்தது என்ன தசை அப்படின்னு சொன்னா குரு தசை வந்திருக்கு. குரு தசை வந்தும் அந்த ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கவில்லை. இப்ப நடக்கிற தசை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சனி தசை நடக்குது. சனி தசை இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. சனி தசை சுய புத்தி நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தசைக்கு திருமணம் நடக்கல. 37 வயது ஆயிடுச்சு அந்த ஜாதகருக்கு. ஏன் இந்த திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்ப்போம் கேபி முறையில. சரிங்களா? அப்ப நம்ம முதல்ல பார்க்கணும், எது பார்க்கணும் அப்படின்னு சொன்னா லக்ன 7ஆம் பாவ கொடுப்பனை முதல்ல பார்க்கணும். ஏன்னா கல்யாணம்னு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் பாவத்தை தான் நம்ம பார்க்கணும். 7ஆம் பாவ கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து முதல்ல சுக்கிரன் கையில வந்து 3-7 வச்சிருக்கு. அதோட வந்து ஸ்டார் லார்டு வந்து கேது, அது 10 கையில வச்சுட்டு இருக்கு. சப்லார்டு வந்து சூரியன் 11 வச்சிருக்கு. சோ இத வந்து அது வலிமைப்படுத்தல. அதனால என்ன ஆச்சு, இறுதி தொடர்பு 10 வச்சிருக்கு. சுக்கிரன் கையில வச்சிருக்கிறது 7ஆம் பாவ கொடுப்பனை 10. சரிங்களா? சரி, 7ஆம் பாவ கொடுப்பனை 10 இருக்கே. சரி, சுக்கிரனுடைய கிரக கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி பார்த்தா சுக்கிரனுடைய கொடுப்பனை, சுக்கிரன் வந்து 3-7 கையில வச்சிருக்கு. அதேதான், அதாவது 7ஆம் பாவம் எப்படி கொடுப்பனையாச்சோ அதேதான் சுக்கிரனோட கொடுப்பனை. ஏன்னா அந்த பாவமணி 7ஆம் பாவமணிக்கு சுக்கிரனே வந்திருக்கு. கேது வந்து 10 கையில வச்சிருக்கு. சூரியன் 11ஆக தொடர்பு கொள்கின்றது. அப்படி தொடர்பு கொண்டு இறுதி தொடர்பாக 10 வருகிறது. இதேதான் 7ஆம் பாவ கொடுப்பனையும் சுக்கிரனும் கிரககாரனும் ஒரே சப்லாடாக வந்திருக்கு. சரிங்களா? சரி, லக்ன கொடுப்பனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா லக்ன கொடுப்பனை இப்ப வந்து சுக்கிரன் கொடுப்பனையும் 10 இருக்கு. ஆனா பரவாயில்ல, 8-12 வரல. சரிங்களா? 8-12 வரல. இது ஏன் 10 வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்றது 7க்கு 10ஆம் பாவம் என்பது 7க்கு 4ஆம் பாவம் இல்லைங்களா? 4 என்பது 5ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக வருகிறது. அங்க குழந்தை பேரு இல்லை, காதல் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு இன்பம் சுகம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க 4 வந்து தொடர்பு கொள்கிறது. அதாவது 10ஆம் பாவம் தான் 7க்கு 10ஆம் பாவம் 4ஆம் பாவமாக தொடர்பு கொள்கிறது. எதுக்கு? 7ஆம் பாவ கொடுப்பனைக்கும் அப்படிதான் இருக்கு. கலத்திரகாரனாகிய ஆணாக இருக்கிறதுனால சுக்கிரனுக்கும் 4 தான் தொடர்பு கொள்கிறது. சரி, இது ரெண்டும் இப்படி இருக்கு. சரி, லக்ன கொடுப்பனையாவது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்த்தா லக்ன கொடுப்பனை எப்படி இருக்கு பாருங்க. லக்ன கொடுப்பனை சந்திரனே வருது. சந்திரன் வந்து தசைக்கு தசை அதுக்கேத்த மாதிரி மாற்றம் அமையக்கூடியது. இந்த சந்திரன் வந்து 1-9 கையில வச்சிருக்கு. சனி 2-6-12 கையில வச்சிருக்கு. புதன் 4-10 கையில வச்சிருக்கு. இதனுடைய இறுதி தொடர்பு இது வந்து மூலம் இது வந்து நம்ம என்ன சொல்றது, நடத்தும் பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது ஸ்டார்லார்ட் சப்லார்டு புதனா வருது. இறுதி தொடர்பு என்ன வருது அப்படின்னா 2, 4, 6, 10, 12 அப்படின்னு தொடர்பு கொள்கிறது. இப்ப இது வந்து அகத்துக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து அகத்துக்கு நமக்கு தீமை செய்யக்கூடிய பாவமாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது புறம் சார்ந்த விஷயத்திற்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அகத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 அப்படின்றதே 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக வருகிறது. அடுத்து 4, 6 இதுவும் நம்ம வந்து 7ஆம் பாவத்திற்கு தேவையில்லாத பாவங்களை எதிரணியாக இது செயல்படுகிறது. சரி, 10, 12 எப்படி இருக்கும் அப்படின்னா 10ம் 7ஆம் பாவத்திற்கு 4ஆக வருகிறது. 12ம் 7ஆம் பாவத்திற்கு 6ஆக வருகிறது. இது மொத்தத்தையும் பார்த்தா எல்லாமே எதுவுமே வந்து திருமணத்தை அவர்களுக்கு நடத்தி கொடுக்கிற மாதிரி இல்லை. இதனுடைய லக்ன கொடுப்பனையே இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் என்று காட்டவில்லை. இங்கே லக்னமே வந்து இங்க தடுக்குது. சரிங்களா? லக்னமே வலிமையாக 4-6 வச்சிருக்கு. சோ 4-6 வச்சிருக்கு. அது தொடர்பு கொண்டதும் 4-6 வச்சிருக்கு. 12 என்ற துண்டிப்பை வச்சிருக்கு. இத்தனை விஷயமும் இந்த லக்னத்தையே தடுக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய கொடுப்பனை கலத்திரகாரனுடைய கொடுப்பனையும் 4 வச்சிருக்கு. 10 தொடர்பு கொண்டு அது 7ஆம் பாவத்திற்கு 4 கொடுக்குது. 7ஆம் பாவ கொடுப்பனை 10 வந்து 4 கொடுக்குது. சோ இது 3மே கெட்டுடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து தெய்வ கொடுப்பனையாவது சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு சொன்னா இறை கொடுப்பனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் இந்த லக்ன கொடுப்பனை எது வந்ததோ அதே பாவமனை தான் இறை கொடுப்பனைக்கும் வருது. சந்திரன், சனி, புதன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்டு அதுவும் 2, 4, 6, 10, 12 இறுதி தொடர்பாக கொள்கிறது. அதுவும் அதே மாதிரி
4646 அப்படின்னு தொடர்பு கொள்கிறது. அப்போ தெய்வத்தினுடைய கொடுப்பனையும் இந்த ஜாதகருக்கு மறுக்கப்படுகிறது. இப்போ இந்த திருமணத்தை பத்தி நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இது அத்தனை விஷயமும் அவருக்கு எதிராக செயல்படுகிறது. 7ஆம் பாவ கொடுப்பனையும் கலத்திரகாரனுடைய கொடுப்பனையும் அடுத்து வந்து லக்ன கொடுப்பனையும் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இல்லையா. அப்போ 7ஆம் பாவத்தை மறுக்கிறது, கல்யாணத்தை மறுக்கிறது. 6ஆம் பாவம் வரும்பொழுது 7க்கு 6 12 என்ற காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு திருமணத்தால் சந்தோஷம் வரணும் அப்படின்றதை இங்க தடுக்கிறது வலிமையாக. அதனால இந்த லக்ன கொடுப்பனை இல்லாததுனால மேலும் அந்த ஜாதகர் திருமணத்தினால் ஏற்படுகின்ற சந்தோஷம் அவருக்கு கிடைக்கல. இவ்வளவு ஆண்டுகள் ஆகி 37 ஆண்டுகள் ஆகிறது. இறை கொடுப்பனையும் இந்த ஜாதகருக்கு ஏதாவது வேலை செய்தா பார்த்தா அதுவும் வேலை செய்யல. சரி, இத்தனையும் சரியில்லையே, 37 வயசு ஆயிடுச்சு, இப்ப 38வது வயசு நான் பார்த்ததுக்கு இப்ப 38 வயசு ஆயிடுச்சு. 38 வயசாயும் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கலையே. சரி, எப்பதான் திருமணம் நடக்கும்? ஒருவேளை நடக்குமா நடக்காதா இந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்தா அவங்க ஜாதகருடைய அம்மா அதை தான் கேட்டாங்க. எப்படிமா திருமணம்ன்றது ஒண்ணு நடக்குமா நடக்காதாமா? என் குழந்தைக்கு எல்லாருக்கும் ஆயிடுச்சு, அவனுக்கு சின்ன பையனுக்கு எல்லாம் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுக்கு மட்டும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்டாங்க. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, அடுத்து கண்டிப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தான் சொன்னேன். ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, இது அத்தனையும் கெட்டாலும் ஜாதகருடைய தசா நன்றாக இருக்கிறது. தசா இப்பொழுது நல்லா வருது. இப்ப என்ன வருது அப்படின்னு சொன்னா சனி தசை சனி புத்தி. அது வந்து சனி தசையும் சனி புத்தியும் நடத்துறது. இந்த சனி தசையும் சனி புத்தியும் என்ன தொடர்பை கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது வந்து சனி தசை வந்து 2 6 10 தான். தசை வந்து சரியில்லை. அதனாலதான் நான் வந்து இந்த இப்போ ஆரம்பிச்ச 2023லயே திருமணம் இந்த தசை நல்லா இருந்ததா கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த தசையும் இதே மாதிரி 2 6 10 12 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொள்ளுது. இப்போ 2 6 10 12 தொடர்பு கொள்றதுனால இந்த தசையும் சனி தசை 3வது தசை, இந்த 3வது தசையும் திருமணத்துக்கு கொடுக்கல அப்படின்றதுனால சரி புத்தியிலேயாவது வேலை செய்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராயும் பொழுதுதான் சனி தசை சனி புத்தி சுய புத்தி. இந்த சுய புத்தி எத்தனை வருஷம் வரலாம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா 2026 வரை சனியோட சனி புத்தி நடக்குது. சரிங்களா? சனி புத்தி 2026 3ஆம் தேதி முடியுது. இப்போ இது முடிஞ்ச போது அதன் பின்னர் வருகின்ற சனி புத்திக்கு அடுத்து வருகின்ற ஒரு புதன் புத்தியில தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் வாய்ப்பு உண்டு நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல, வாய்ப்பு உண்டு, முயற்சி பண்ணலாம். ஏன்னா வயதாயிடுச்சு இல்லையா, அதனால கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படின்னா புதன் வந்து என்ன வச்சிருக்கு கையில அப்படின்னா 3 5 7 வச்சிருக்கு. இப்ப இது மூணுத்தையுமே கொடுக்குது. தகவல் தொடர்பு மூலமா திருமணத்தை நடத்தி கொடுக்கும். 5 என்பது குழந்தை பேரை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், காதலை கொடுக்கும். 7 என்ற திருமணத்தையும் கொடுக்குது. இது அத்தனையும் புதன் புத்தி கொடுக்குது. சரி, இது புதன் புத்தி இப்போ சனி தசையில தான் புதன் புத்தியில நடக்கணுமா? ஏன் ராகு தசை புதன் தசை இதுல அதுக்கு முன்ன நடந்த குரு தசையிலேயே புதன் புத்தி வரலையா? அந்த புதன் புத்தியில திருமணம் நடந்திருக்க கூடாதா அந்த ஜாதகருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு ராகு தசை நடந்தது. ராகு வந்து வலிமையா 8 வச்சது, வெறும் 8. அடுத்து நடந்த குரு தசையும் வெறும் 8, வேற எதுவுமே தொடர்பு கொள்ளல. வெறும் 8 தான். 8 தொடர்பு கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த தசையை நடத்துச்சு. இந்த 8 என்ற 2ஐயும் ராகுவும் சரி குருவும் சரி 8ஐ தொடர்பு கொண்டு ஒரு தசையை நடத்துகின்ற காரணத்தினால் அந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்து இப்போ 37 வயது, 38வது வயது நடந்து கொண்டிருக்கிறது, 38 முடிய போகிறது. இந்த வயது வரை அந்த ஜாதகர் அவர் வாழ்நாளில் படாத கஷ்டம் கிடையாது. சிறைக்கு கூட போயிட்டு வந்தாராம், ஜெயில் வாசம் பண்ணிருக்காரு, குடும்பத்தை பிரிஞ்சிருக்காரு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காரு, படாத கஷ்டங்கள் பட்டிருக்காரு. அசிங்கம், அவமானம், கண்ணீர், வேதனை, சங்கடம், துயரம் அத்தனையும் அனுபவிச்சிருக்காரு. அவர் அனுபவிக்காத கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவிச்சிருக்கார். வீட்டுல அம்மா கூடவும் பிரச்சனை, அவர் தந்தையாரும் இல்லை, சில காலங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அதனால அவங்க வீட்லயும் வந்து அம்மா தந்தை தாயோட அன்பும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜாதகர் அவ்வளவு அசிங்கப்பட்டு
வளர்ந்து வந்திருக்காரு. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டிராவல்ஸ் மாதிரி அது மாதிரி வண்டிகள்லாம் வச்சு அவர் வந்து எப்போ சனி தசை ஆரம்பிச்ச போது அவர் வண்டி வாங்கியிருக்காரு, ஒரு ஆட்டோ வாங்கியிருக்காரு, ஆட்டோக்கு அப்புறம் ஒரு வேன் வாங்கியிருக்காரு, ஸ்கூல் வேன் மாதிரி ஒரு வேன் வாங்கியிருக்காரு, வேனுக்கு அப்புறமா இன்னொன்னு லாரி வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு இந்த 2 வருடத்துக்குள்ளேயே இத்தனை விஷயங்களை அவர் செஞ்சு அதுல வந்து வருமானம் ஈட்டி இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுல அம்மா கிட்ட கொடுக்குறாரு அவரு. இந்த தசை அவரை எப்படி மாத்திருக்கு பாருங்க இப்போ. ஏன்னா இது 2 தசையும் 8 வச்சு செய்து அந்த புத்திகளை வேலை செய்ய விடாம வலிமையாக தசை தடுத்திருக்குது. அதனாலதான் நடுவுல வருகின்ற இந்த புதன் புத்தி எல்லாம் வேலை செய்யல. அதனால ஜாதகருக்கு ஒரு திருமணத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ சமுதாயத்தில் ஒரு மதிப்பையோ அவருக்கு கொடுக்க மறுத்திருக்கிறது அந்த தசை வலிமையாக. அதனால் 37 வருடங்கள் ஆகியும் அந்த ஜாதகர் திருமணம் நடக்கவில்லை. இப்பொழுது நடக்கிற தசை ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு, அவருக்கு ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறது, அவருடைய எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ அதுக்கப்புறம் வருகின்ற புதன் புத்தி அதாவது சனி தசையில் புதன் புத்தி வருகின்றது. இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா அந்த புத்தியில் இந்த ஓராண்டு காலத்திற்குள் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நீங்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அமிச்சேன். சோ இதுல இருந்து நம்ம என்ன நினைக்கிறதுன்னா, இப்போ எல்லாமே நல்லா இருந்தாலும் லக்னத்திலே சுக்கிரன்லாம் இருந்தா கூட ஜாதகருக்கு அதை அனுபவிக்கிற யோகம் இல்லை பார்த்தீங்களா. அதனால ஜாதகத்தை நாம துல்லியமாக ஆய்வு செய்யும் பொழுதுதான் அந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் தவறுகள் நடந்திருக்கு, எந்த தசை நம்மளை தடுக்கிறது, தசை தடுக்கிறதா, புத்தி தடுக்கிறதா, இல்ல லக்னம் தடுக்கிறதா, இல்லை நம்மளுடைய கொடுப்பனை தடுக்கிறதா, 7ஆம் பாவ கொடுப்பனை தடுக்கிறதா, அல்லது நம்மளுடைய கலத்தரகாரகன் தடுக்கிறானா, யார் தடுக்கிறார்கள், எதனால் நம்மளுக்கு தடை தாமதங்கள் ஏற்படுகிறது, திருமணம் ஏன் நமக்கு விரைவில் நடக்கவில்லை, அதனால் ஏற்படுகின்ற சுகங்கள் நமக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று ஒவ்வொரு ஜாதகரும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுதுதான் அதனுடைய பிரச்சனைகள் என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு முறையும் நாம் ஆய்வு செய்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை செய்யும் பொழுது அவர்களுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்ல, இந்த ஜாதகரை நான் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தப்பட்டேன். ஏன்னா இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த 2 தசைகள் பெரிய தசைகள், ராகு தசையும் குரு தசையும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ராகு தசைன்னா பாரின் போவாரு, அப்படி கொட்டி கொடுக்கும் இப்படி கொட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராகு தசையும் அவருக்கு எதுவும் கொட்டி கொடுக்கல. குரு தசை என்றால் குரு வந்து விட்டது, குரு தசை வந்தது உனக்கு எல்லாமே நடக்கும், திருமணம் என்ன, வீடு என்ன, வாசல் என்ன என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அதுவும் நடக்கவில்லை. அந்த 2 தசையும் கெட்டு கடைசி சனி தசையும் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்தது, அகத்தை கொடுக்கவில்லை. அதில் வருகின்ற புதன் புத்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா 8 போல இங்க இல்லை, 2 தசைகளும் வெறும் 8 மட்டும் வச்சிருந்தது. சனி தசை என்பது 2, 6, 10, 12 என்று தொடர்பு கொள்கிறது. அதனால் கண்டிப்பாக இந்த புதன் புத்தியில் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும். திருமணம் நடந்தது என்றால் நானும் உங்களுக்கு திரும்பவும் ஒரு பதிவு போடுகிறேன், சரிங்களா. அதனால இந்த மாதிரியும் ஜாதகங்கள் வருகிறது என்று சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த மாதிரி தான் நம்ம திருமணத்தை நான் தடுக்கிறது எது என்று நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜாதகருக்கு நாம் முதலில் 7ஆம் பாவ கொடுப்பனையும் கலத்திரகாரனையும் அதுக்கப்புறம் லக்ன கொடுப்பனையும் அடுத்து தெய்வ கொடுப்பனையும் அத்தனையும் ஆய்வு செய்து நடக்கின்ற தசாபுத்தியையும் பார்த்து அதுக்கப்புறம் ஆய்வு செய்துதான் நாம் ஜாதகருக்கு நம்மளுடைய பலன்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. கண்டிப்பாக இதை பாருங்க, இது எல்லாத்தையும் எழுதிக்குங்க. எழுதிட்டு இது எப்படி இருக்குன்னு ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பாருங்க, உங்களுக்கு நிறைய புரியும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஜாதக ஆய்வு வேணும்னாலும் என்னை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க, சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.